ஹலோ கைஸ், வெல்கம் டு எம்எஸ்டி அகாடமி. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்ஸ்த்து தமிழ் புக்கில் இயல் 6 தான் பார்க்க போறோம். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இயல் 5 வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ போய் பாருங்க. ஸோ இன்னைக்கு வந்து இயல் 6 வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன செயல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானிலம் படைத்தவன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நானிலம் படைத்தவன். ஸோ நானிலம் படைத்தவன் எழுதினது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியரசன். ஸோ முடியரசன் தான் வந்து எழுதியிருக்காரு. ஸோ இதுல வந்து நமக்கு பாடல் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டுப் பெருவழியை மல்லெடுத்த திண்டோல் மரத்தால் வளப்படுத்தி அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடியரசன் எழுதின பாடல். சோ மல்லெடுத்த அப்படின்னா என்னன்னா வலிமை பெற்ற அப்படின்னு அர்த்தம். மல்லெடுத்த அப்படின்னா வலிமை பெற்ற, சமர் அப்படின்னா போர் அப்படின்னு சொல்றோம். நல்கும் அப்படின்னா தரும் அப்படின்னு அர்த்தம். நல்கும்னா தரும். கழனி அப்படின்னா வயல் அப்படின்னு சொல்றோம். மரம் அப்படின்னா வீரம் அப்படின்னு சொல்லுவோம். மரம்னா வீரம். எக்களிப்பு அப்படின்னா பெருமகிழ்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. களம் அப்படின்னா கப்பல் அப்படின்னு சொல்லுவோம். களம்னா கப்பல், ஆழினா கடல் அப்படின்னு சொல்றோம். சோ இப்ப இந்த நானிலம் படைத்தவனோட ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா முடியரசன். முடியரசனோட இயற்பெயர் வந்து துரைராசு அப்படின்னு சொல்லுவோம். முடியரசனோட இயற்பெயர் என்னன்னா துரைராசு. இவர் எழுதின நூல்கள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை இது எல்லாமே முடியரசனோட நூல்கள் தான். சோ பூங்கொடி, முடியரசன், முடி பூ அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். சோ முடியரசனோட நூல்கள் பாத்தீங்கன்னா பூங்கொடி, வீரகாவியம், அடுத்து காவியப்பாவை இது மூணுமே வந்து முடியரசனோட நூல்கள் தான். இவர் வந்து திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. திராவிட நாட்டின் வானம்பாடி என சிறப்பிக்கப்படுவர் வந்து முடியரசன் தான். சோ இவர் எழுதின இந்த பாடல் பார்த்தீங்கன்னா, புதியதொரு விதி செய்வோம் அப்படின்ற நூல்ல இருந்து எடுத்திருக்காங்க. சோ புதியதொரு விதி செய்வோம் அப்படின்ற நூல் எழுதினது வந்து பார்த்தீங்கன்னா முடியரசன் தான். சோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம், அடி மேலை கடல் முழுவதும் கப்பல் விடுவோம். இந்த பாடல் எழுதினது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதியார் தான் வந்து எழுதியிருக்காரு. சோ அதே மாரி பார்த்தீங்கன்னா, கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம், காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம், சிங்க மராட்டியர் தம் கவிதை கொண்டு சேரத்து தங்கள் பரிசளிப்போம் அப்படின்ற மாரி எழுதியிருப்பாரு. அப்ப வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம், அடி மேலை கடல் முழுவதும் கப்பல் விடுவோம். இந்த பாடல் எழுதினது பாரதியார். சோ புக் பேக் பார்க்கலாம். போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் என்ன அப்படின்னா, வீரம் அப்படின்னு சொல்லுவோம். கல் எடுத்து என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வந்து என்ன அப்படின்னா, கல் பிளஸ் எடுத்து அப்படின்னு சொல்றோம். கல் பிளஸ் எடுத்து ஆவணா தான் வந்து இதுக்கான ஆன்சர். நானிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பிரித்தெழுத கிடைப்பது வந்து 4 பிளஸ் நிலம் அப்படின்னு சொல்லுவோம். ஆவணா தான் இதுக்கான ஆன்சர். நாடு பிளஸ் என்ற அப்படின்னா, நாடென்ற. நாடென்ற அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஆனா தான் வந்து ஆன்சர். களம் பிளஸ் ஏரி அப்படின்னா களமேரி. களமேரி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஈனா தான் வந்து இதுக்கான ஆன்சர். சோ அதுக்கு அடுத்த செய்யுள் பாத்தீங்க அப்படின்னா கடலோடு விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாட்டுப்புற பாடல் மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ விடிவெள்ளி நம்பிளக்கு ஐலசா, விரிக்கடலே பள்ளிக்கூடம் ஐலசா. சோ அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாட்டுப்புற பாடல் மாதிரி கொடுத்திருப்பாங்க. பாயும் புயல் நம் ஊஞ்சல் ஐலசா, அதாவது புயலை வந்து ஊஞ்சலுக்கு ஒப்பா சொல்லியிருக்காங்க. பனிமூட்டம் உடல் போர்வை ஐலசா, காயும் கதிர் சுடற்கூரை ஐலசா, கட்டுமரம் வாழும் வீடு ஐலசா. சோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நாட்டுப்புற பாடல் குடுத்திருக்காங்க. கதிர்ச்சுடர் அப்படின்னா என்னன்னா, கதிரவனின் ஒளி அப்படின்னு சொல்லுவோம். கதிர்ச்சுடர் அப்படின்னா, கதிரவனின் ஒளி. மின்னல் வரி அப்படின்னா, மின்னல் கோடு அப்படின்னு சொல்றோம். அரிச்சுவடி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, அகரவரிசை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். சோ நெய்தல் திணை பத்தி இதுல குடுத்திருப்பாங்க. நெய்தல் திணைய பொறுத்தவரைக்கும் நிலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலும் கடல் சார்ந்த பகுதியும் தான் வந்து நெய்தல் அப்படின்னு சொல்லுவோம். கடலும் கடல் சார்ந்த இடமும் தான் வந்து நெய்தல். அங்க வாழ்ற மக்கள் வந்து பரதவர், பரத்தியர் அப்படின்னு சொல்லுவாங்க. பரதவர், பரத்தியர். அங்க செய்ற தொழில் வந்து பார்த்தீங்கன்னா, மீன் பிடித்தல், உப்பு விளைவித்தல். நெய்தல் அப்படின்னாலே மீன் பிடித்தல், உப்பு விளைவித்தல் தான். அவங்களோட பூ வந்து பார்த்தீங்கன்னா, தாழம்பூ அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பூ வந்து தாழம்பூ. சோ, இப்ப வந்து பாத்தீங்கன்னா, நாட்டுப்புற இலக்கியம் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா, வாய்மொழி இலக்கியம் அப்படின்ற பெயரும் இருக்கு அதுக்கு. அதாவது உழைக்கும் மக்கள் வந்து தன் களைப்பை மறக்க உற்சாகத்துடன் பாடும் பாடல தான் வந்து நாட்டுப்புற பாடல் அப்படின்னு சொல்றாங்க. காதால் கேட்டு வாய்மொழியாகவே வழங்கப்பட்டு வருவதனால, இத வந்து வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்றோம். சோ, இந்த பாட்டு வந்து இப்படிலாம் சொல்லுவோம்னா, ஏற்றப்பாட்டு, ஓடப்பாட்டு முதலான தொழிற்பாடல்களும், விளையாட்டு பாடல்கள், தாலாட்டு பாடல்கள் இது எல்லாமே நாட்டுப்புற பாடல்கள்ல தான் அடங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நாட்டுப்புற பாடலுக்கு இன்னொரு பேர் வந்து வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். சோ நமக்கு குடுத்திருக்க இந்த பாடல வந்து
யார் எழுதியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சு. சக்திவேல் தொகுத்த நாட்டுப்புற இயல் ஆய்வு அப்படின்ற நூல்ல இருந்து தான் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த பாடல் வந்து எந்த நூல்ல இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா, நாட்டுப்புற இயல் ஆய்வு. அந்த நூல வந்து தொகுத்தது சு. சக்திவேல். ஸோ கதிர்ச்சுடர் அப்படின்ற சொல்ல வந்து பிரித்தெழுத கிடைப்பது வந்து கதிர் பிளஸ் சுடர் அப்படின்னு சொல்லுவோம். ஈயனா தான் இதுக்கான ஆன்சர். மூச்சடக்கி என்னும் சொல்லை வந்து பிரித்தெழுத கிடைப்பது மூச்சு பிளஸ் அடக்கின்னு சொல்லுவோம். ஆனா தான் இதுக்கான ஆன்சர். பெருமை பிளஸ் வானம் அப்படின்னா பெருவானம் அப்படின்னு சொல்றோம். ஆவண்ணா தான் ஆன்சர். அடிக்கும் பிளஸ் அலை என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது வந்து அடிக்கும் அலை. ஸோ அடிக்கும் அலை. ஆனா தான் வந்து இதுக்கான ஆன்சரா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பொறுத்துக்க பார்த்தீங்க அப்படின்னா, விடிவெள்ளி, விடிவெள்ளினா விளக்கு அப்படின்னு சொல்லுவோம். மணல் அப்படின்னா பஞ்சு மெத்தை அப்படின்னு சொல்றாங்க. புயல் அப்படின்றது வந்து ஊஞ்சலா சொல்றாங்க. பனிமூட்டம் வந்து போர்வை மாதிரி சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உரைநடையில வந்து வளரும் வணிகம் அப்படின்னு சொல்லி குடுத்திருப்பாங்க. நெறைய வணிகம் பத்தி இதுல வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதாவது என்னன்னா, ஒரு பொருளை பிறரிடமிருந்து வாங்குவதும், பிறருக்கு விற்பதும் தான் வணிகம் அப்படின்னு சொல்றாங்க. வணிகம்னா என்னன்னா, ஒரு பொருளை வந்து பிறரிடமிருந்து வாங்குவதும், விற்பதும் தான் வணிகம் அப்படின்னு சொல்லுவோம். பொருளை விற்பவரை வந்து வணிகர் அப்படின்னும், வாங்குபவரை நுகர்வோர் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ விற்பவர் வந்து வணிகர், வாங்குபவர் வந்து நுகர்வோர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பண்டமாற்று வணிகம் பத்தி குடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட்டு. ஸோ அதாவது பணமாற்று வணிகம்ன்றது வந்து முன்னொரு காலத்துல எப்படி நடந்தது அப்படின்னா, கூடுதலாக இருக்கும் பொருட்களை வந்து குடுத்து நமக்கு தேவையான பொருட்களை பெற்றுக்கொள்வது தான் பண்டமாற்று வணிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி நெல்லை கொடுத்து அதற்கு ஈடா உப்பை பெற்றனர் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி ஆட்டின் பாலை கொடுத்து தானியத்தை பெற்றனர் அப்படின்னு சொல்லிட்டு சங்க இலக்கியங்கள்ல வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இக்காலத்துல கூட வந்து அந்த மாரி எல்லாம் நடக்குது. பழைய செய்தித்தாள்கள், பயனற்ற நெகிழி பொருட்கள்லாம் எடுத்துட்டு போயிட்டு, அதுக்கு பதிலா வீட்டுக்கு தேவையான பொருட்கள வந்து குடுக்குற மாதிரி இருக்கு அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, பண்டமாற்று வணிகத்துல ஆம். நெல்ல குடுத்து உப்ப வாங்குனாங்க அப்படின்றது வந்து நற்றிணையில சொல்லியிருப்பாங்க. அதாவது "தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து, பிறநாட்டு உப்பின் கொல்லை சாற்றி உமணர் போகலும்" அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா, நற்றிணையில சொல்லியிருக்காங்க. அதே மாரி அ "பாலை கொடுத்து தானியத்தை பெற்றனர்" அப்படின்றத "பாலோடு வந்து கூழோடு பெயரும்" அப்படின்னு சொல்லிட்டு குறுந்தொகையில வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, "பொன்னோடு வந்து கரியோடு பெயரும்" அப்படின்னு அகநானூறு வந்து சொல்லுது. அதாவது பொன் பொருள்லாம் குடுத்து, அதுக்கு ஈடா வந்து ஆ யானைய வாங்கியிருப்பாங்க. ஸோ பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அகநானூர்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல பார்த்தீங்க அப்டின்னா, பொன்னோடு வந்து கரியோடு பெயரும். ஸோ இதுல வந்து என்னன்னா, அந்த காலத்துல யவனர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பொன் பொருள்லாம் கொண்டு வந்து அதுக்கு ஈடா மிளகு வாங்குனாங்க. ஸோ கரின்றது என்னன்னா, மிளகு அப்டின்றத குறிக்குது இந்த இடத்துல. ஸோ இந்த கரி, இந்த ரீ வந்துச்சுன்னா தான் யானைய குறிக்கும். இந்த ரீ வந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா, மிளகு அப்டின்னு அர்த்தம். ஸோ பொன்னோடு வந்து கரியோடு பெயரும். ஸோ பொன்னோடு பொன் பொருள்லாம் கொண்டு வந்து அதுக்கு ஈடா வந்து மிளக வாங்குனாங்க அப்டின்னு சொல்லிட்டு அகநானூறு வந்து சொல்லுது. ஸோ நார்மலா வணிகம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, வணிகத்தோட வகைகள் வந்து 2 வகையா பிரிக்கிறாங்க. தரைவழி வணிகம், நீர்வழி வணிகம் அப்படின்னு சொல்லிட்டு. தரைவழி வணிகத்துல வந்து பொருட்கள்லாம் கொண்டு செல்றதுக்காக எருது, கழுதை, குதிரை போன்ற விலங்குகள், வண்டிகள்லாம் வந்து பயன்படுத்தப்பட்டன அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வண்டிகள்ல பொருட்களை ஏற்றி ஏற்றி வந்து வெளியூருக்கு செல்லும்போது குழுவா போனாங்களாம். ஸோ குழுக்களா தான் வந்து பொருட்கள்லாம் எடுத்துட்டு போனாங்களாம் வெளியூருக்கு. ஸோ அந்த குழுவை தான் வணிகச் சாத்து அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த குழுக்கள் பேரு தான் வணிகச் சாத்து அப்படின்னு சொல்றாங்க. அதுவே கடல் வழியா போறதுக்கு வந்து கப்பல்கள வந்து யூஸ் பண்ணாங்க. கப்பல்கள் வந்து நின்று போகும் இடங்கள் வந்து துறைமுகங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ துறைமுக நகரங்கள் வந்து பட்டினம் மற்றும் பாக்கம் அப்படின்னு வந்து குறிக்கப்பட்டன அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த கப்பல்கள்லாம் நிக்கும் இடத்துக்கு பேரு தான் துறைமுகங்கள் அப்படின்னு சொல்றோம். அந்த துறைமுக நகரங்களுக்கு பேர் வந்து பட்டினம் என்றும், பாக்கம் என்றும் அழைக்கப்பட்டன அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தமிழ்நாட்டின் தலைசிறந்த துறைமுகமாக இருந்தது வந்து பூம்புகார் தான். அப்ப வந்து தமிழ்நாட்டின் தலைசிறந்த துறைமுகம் அப்படின்னா பூம்புகார் தான். அவ்வூர் துறைமுகத்துல தான் வந்து பல்வேறு நாட்டு கப்பல்களும் வந்து தத்தம் கொடியோடு வந்து நின்றன அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அங்க இருந்து தான் வெளிநாட்டு பொருட்கள் எல்லாமே இறக்குமதி செய்யப்பட்டன. தமிழ்நாட்டு பொருட்கள் எல்லாமே ஏற்றுமதி செய்யப்பட்டன அப்படின்னு சொல்றாங்க.
சோ வணிகத்தை வந்து பார்த்தோம் அப்படின்னா, தனிநபர் வணிகம் மற்றும் நிறுவன வணிகம் அப்படின்னும் பிரிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஒரு தனிநபரால் நடத்தப்படும் வணிகம் வந்து தனிநபர் வணிகம் அப்படின்னும், ஒன்றுக்கு மேற்பட்டோர் இணைந்து நடத்தும் வணிகம் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா, நிறுவன வணிகம் அப்படின்ற மாரியும் சொல்லுவோம். அடுத்து சிறு வணிகம்னா ஒண்ணும் கிடையாது. அன்றாட வாழ்க்கையில வந்து பால், கீரை, காய்கறிகள் இந்த மாரி சின்ன சின்ன இதெல்லாம் விக்கிறது தான் சிறு வணிகம் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அது சிறு முதலீட்டில் பொருட்களை வாங்கி வந்து வீதிகளில் வைத்து விற்போர், தலையில் சுமந்து சென்று விற்றல், தரைக்கடை அமைத்து விற்றல், தள்ளுவண்டி மூலமா விக்கிறது. இதெல்லாமே சிறு வணிகம் தான். இவங்க வந்து நேரடியா நுகர்வோரிடம் நேரடி தொடர்பு கொள்பவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுவே பெரு வணிகம் அப்படின்னு பார்த்தோம்னா, பெருந்தொகையை முதலீடு செய்து வந்து பொருட்களை அதிக அளவில் திரட்டி வைத்து விற்பனை செய்வது தான் பெரு வணிகம் அப்படின்னு சொல்லுவோம். சோ ஏற்றுமதியும், இறக்குமதியும் பார்த்தோம் அப்டின்னா, ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள வந்து பிற நாடுகளுக்கு அனுப்புவது தான் ஏற்றுமதி. இப்ப நம்ம இந்தியால உற்பத்தி செய்யப்படுற பொருட்கள வந்து மத்த நாடுகளுக்குலாம் அனுப்பணும்னா, அது பேரு தான் நம்ம ஏற்றுமதி அப்டின்னு நம்ம சொல்றோம். பிற நாடுகள்ல இருந்து பொருட்களை வாங்கி வந்து இங்க விற்பது வந்து நம்ம இறக்குமதி அப்டின்னு சொல்லுவோம். பொருட்களை வாங்குவது தான் இறக்குமதி அப்டின்னு சொல்றோம். சோ பழங்காலத்துல பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலிருந்து தேக்கு, மயில் தோகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு போன்றவை பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன அப்படின்றாங்க. சோ நம்ம தமிழ்நாட்டுல இருந்து எதெல்லாம் ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேக்கு, மயில் தோகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு இதெல்லாமே ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. அதுவே சீனத்திலிருந்து கண்ணாடி, கற்பூரம், பட்டு போன்றவை இறக்குமதி செய்யப்பட்டன. அரேபியாவிலிருந்து குதிரைகள்லாம் இறக்குமதி செஞ்சிருக்காங்க. வாங்கப்பட்டன அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சீனால இருந்து கண்ணாடி, பட்டு, கற்பூரம். கண்ணாடி, கற்பூரம், பட்டு இது 3மே வந்து இறக்குமதி செய்யப்பட்டன சீனாவிலிருந்து. அதுவே அரேபியாவிலிருந்து குதிரைகள்லாம் இறக்குமதி செய்யப்பட்டன. குதிரைகள் வாங்கப்பட்டன அப்படின்னு சொல்றாங்க. சோ வணிகத்தில் நேர்மையை வந்து பின்பற்றினாங்க அப்படின்னு சொல்றாங்க. அக்காலத்துல வந்து வணிகத்துல வந்து நேர்மையை வந்து நேர்மையாக தொழில் செய்தனர் அப்படின்னு இலக்கியங்கள் சொல்லுது. அதத்தான் வந்து வாணிகம் செய்வோருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின் அப்படின்னு திருக்குறள்ல வந்து சொல்றாரு. அதாவது என்னன்னா, வணிகர்கள் வந்து பொருளை வாங்கும்போது உரிய அளவை விட அதிகமாக வாங்க மாட்டார்கள். பிறருக்கு கொடுக்கும்போது கம்மியாவும் குறைத்தும் கொடுக்க மாட்டார்கள் அப்படின்றத வந்து பட்டினப்பாலை எப்படி சொல்லுது அப்படின்னா, "நடுவு நின்ற நன்னெஞ்சினோர்" அப்படின்ற மாரி சொல்லுது. சோ அப்ப வாணிகம் செய்வோருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின் அப்படின்னு சொல்றது வந்து திருக்குறள். நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் அப்படின்னு சொல்றது பார்த்தீங்கன்னா, பட்டினப்பாலையில தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இக்காலத்துல பார்த்தீங்கன்னா, இணைய வழியில வந்து வணிகம் வந்து நடக்குது அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு மின்னணு பரிமாற்றம்லாம் வந்து நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் கொள்வதும் மிகைக்கொள்ளாது, கொடுப்பதும் குறைபடாது அப்படின்னு சொல்றது வந்து பட்டினப்பாலை தான். நடுவு நின்று நன்னெஞ்சினோர் மாதிரியே கொள்வதும் மிகைக்கொள்ளாது, கொடுப்பதும் குறைபடாது அப்படின்னு சொல்றதும் வந்து பட்டினப்பாலை தான். சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொரு பால் கோடாமை சான்றோர்க்கு அணி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திருக்குறள்ல சொல்லியிருப்பாங்க. ஸோ புக் பேக் பார்க்கலாம். வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குபவர் வந்து நுகர்வோர் அப்படின்னு சொல்லுவோம். பொருள் விற்பவர தான் வந்து வணிகர் அப்படின்னு சொல்லுவோம். பொருள் வாங்குபவர் வந்து நுகர்வோர் அப்படின்னு சொல்லுவோம். வணிகம் பிளஸ் சாத்து அப்படின்னா என்னன்னா, வணிகச் சாத்து அப்படின்னு சொல்லுவோம். வணிகச் சாத்து. பண்டம் பிளஸ் மாற்று அப்படின்னா, பண்ட மாற்று அப்படின்னு சொல்றோம். பண்ட மாற்று. மின்னணு அப்படின்னா, மின் பிளஸ் அணு அப்படின்னு பிரிப்போம். ஸோ மின்னணு அப்படின்றத வந்து சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பார்த்தீங்கன்னா, மின் பிளஸ் அணு அப்படின்னு சொல்றோம். விரிவடைந்த என்னும் சொல்லை வந்து பிரித்தெழுத கிடைப்பது விரிவு பிளஸ் அடைந்த. ஈனா தான் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, உழைப்பே மூலதனம்னு சொல்லிட்டு ஒரு கதை மாரி குடுத்திருப்பாங்க. ஸோ அடுத்து இலக்கணம் பார்க்கலாம். இலக்கணம் பார்த்தீங்க அப்டின்னா, சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள் குடுத்துருக்காங்க. ஸோ இதுல சுட்டெழுத்துக்கள் வந்து என்ன என்ன இருக்கு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒன்றை சுட்டிக்காட்ட வரும் எழுத்து தான் சுட்டெழுத்து அப்டின்னு சொல்லுவோம். ஸோ பொதுவாவே சுட்டெழுத்துக்கள் வந்து 3 வகைப்படும் அப்டின்னு சொல்லுவோம். 3 எழுத்துக்கள் தான் சுட்டெழுத்துக்களா இருக்கு. அதான் என்னன்னா, ஆ, இ, உ. இது 3 தான் வந்து சுட்டெழுத்துக்கள் அப்டின்னு சொல்றோம். அப்டின்ற சுட்டெழுத்து வந்து தற்போது பயன்பாட்டுல இல்லை அப்டின்னு சொல்றாங்க. ஈயும் தான் வந்து தற்போது பயன்பாட்டில் உள்ளது. ஊ அப்படின்ற சுட்டெழுத்து வந்து தற்போதில் பயன்பாட்டில் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அகச்சுட்டு, புறச்சுட்டு அப்படின்னு சொல்லுவோம். அகச்சுட்டுனா என்ன அப்படின்னா, இப்ப இவன், அவன்,
இது, அது. இதுல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, சுட்டெழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தருவதில்லை. இதுல சுட்டெழுத்துன்றது என்ன இருக்கு? இ, ஆ அதான் வந்து சுட்டெழுத்து. அத நீக்கிட்டோம் அப்படின்னா, பிற இப்ப இவன் அப்படின்றதுல ஈய நீக்கிட்டா வன் அப்படின்றது எந்த பொருளையுமே நமக்கு குடுக்காது. ஸோ சுட்டெழுத்துக்களை நீக்கும்போது வந்து நமக்கு பிற எழுத்துக்கள் பொருள் தருவதில்லை. எனவே சுட்டெழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே, அதாவது அகத்தே இருந்து சுட்டு பொருளை தருவது தான் அகச்சுட்டு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு சுட்டெழுத்து வந்து சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டுப் பொருளைத் தருவது வந்து அகச்சுட்டு. அதுவே புறச்சுட்டுனா என்ன அப்படின்னா, அவ்வானம், இம்மலை, இந்நூல் இச்சொற்களெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, சுட்டெழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் வந்து பொருள் தரும். இவ்வாறு புறத்தே இருந்து பொருள் தருவது. அதாவது சுட்டெழுத்துக்கள் சொல்லின் வெளியே, புறத்தே இருந்து சுட்டுப் பொருளைத் தருவது தான் புறச்சுட்டு எனப்படும் அப்படின்னு சொல்றோம். ஸோ அகச்சுட்டு, புறச்சுட்டு ஒண்ணும் இல்ல. அகச்சுட்டுனா ஒரு சொல்லுல அந்த சுட்டெழுத்த நீக்கிட்டோம் அப்படின்னா, பிற சொற்கள் எதுவுமே பொருள் தராது அப்படின்னா, அது அகச்சுட்டு அப்படின்னு சொல்லுவோம். புறச்சுட்டுனா, அந்த சுட்டெழுத்த நீக்கினாலும், அந்த மீதி இருக்கிற எழுத்துக்கள் எல்லாமே பொருள் தந்தது அப்படின்னா, அத வந்து புறச்சுட்டு அப்படின்னும் சொல்லுவோம். அதே மாரி அண்மை சுட்டு, செய்மை சுட்டு அப்படின்னா என்னன்னா, இவன், இவர், இது, இவை, இம்மரம், இவ்வீடு. இதுல எல்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஈனா அதாவது அருகில், அதாவது அண்மையில் உள்ளவற்றை சுட்டுகின்றன. இதுதான் அண்மை சுட்டு. ஸோ பக்கத்துல இருக்கிற ஒரு பொருள வந்து நம்ம சுட்டிக்காட்டுற மாரி சொன்னோம் அப்டின்னா, அது வந்து அண்மை சுட்டு. சேய்மைனா தொலைவுன்னு அர்த்தம். அதாவது தொலைவில் உள்ள ஒரு பொருளை வந்து சுட்டிக்காட்டுவதற்கு பயன்படுவது தான் சேய்மை சுட்டு அப்டின்றோம். ஸோ அண்மை சுட்டுக்குரிய எழுத்து வந்து என்னன்னா, அதாவது இவன், இவ்வீடு, இம்மரம். அதுவே சேய்மை சுட்டுக்குரிய எழுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்னு சொல்லுவோம். அவ்வீடு, அம்மரம், அவள். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்றது சேய்மை சுட்டுக்குரிய எழுத்து. அப்படின்றது வந்து அண்மை சுட்டுக்குரிய எழுத்து அப்படின்னு சொல்றோம். இதுவே அருகில் உள்ளவற்றிற்கும், தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட பயன்படுவதுதான் அப்படின்ற சுட்டெழுத்து. அது பார்த்தீங்கன்னா, உது, உவன் அந்த மாரி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, அருகில் உள்ளவற்றையும், தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் உள்ளவற்றை சுட்டிக்காட்ட பயன்படுத்துறதுக்கு தான் நம்ம அப்படின்ற சுட்டெழுத்து வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. உது, உவன் அந்த மாரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாரி சுட்டுத் திரிபு அப்டின்னா என்னன்னா, இப்ப அம்மரம், இவ்வீடு ஆகியவை புறச்சுட்டுக்கள். ஸோ இதுல ஆ, அப்டின்ற சுட்டெழுத்துக்கள் மாற்றம் பெற்று, அதாவது திரிந்து அந்த, இந்தன்னு வந்து இப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? அந்த மரம், இந்த வீடு இப்படி சொன்னோம்னா, இதுதான் வந்து சுட்டுத் திரிபு அப்டின்னு சொல்றது. அம்மரம், இவ்வீடு அப்டின்னு சொன்னோம்னா, அத வந்து நம்ம புறச்சுட்டு அப்டின்னு சொல்றோம். அதுவே அந்த மரம், இந்த வீடு இந்த மாரி சொல்லிட்டோம்னா, அப்படின்ற சுட்டெழுத்துக்கள் திரிந்து, அதாவது மாற்றம் பெற்று அந்த, இந்த என வழங்குகின்றன. ஸோ மாற்றம் பெற்று அந்த, இந்த என வழங்குகின்றன. அதத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா, சுட்டுத் திரிபு அப்படின்னு சொல்றோம். ஸோ இது இவ்வளவுதான் வந்து சுட்டெழுத்துக்கள். சுட்டெழுத்துக்கள்னா 3 எழுத்துக்கள் தான் இருக்கு. ஆ, இ, உ அப்படின்னு சொல்லுவோம். இதுவே வினா எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ வினா பொருளை தரும் எழுத்துக்கள் தான் வினா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். ஸோ சில வினா எழுத்துக்கள் பார்த்தோம் அப்படின்னா, அந்த சொல்லோட முதலில் இடம்பெறும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில வினா எழுத்துக்கள் பார்த்தோம்னா, சொல்லோட இறுதியில கூட இடம்பெறும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மொத்த வினா எழுத்துக்கள் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 வினா எழுத்துக்கள் இருக்கு. ஏ, யா, ஆ, ஓ, ஏ. அதாவது ஏ, ஆ, யா, ஓ, ஏ. இதுதான் பார்த்தீங்கன்னா, வினா எழுத்துக்கள். 5 வினா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதுல பார்த்தீங்கன்னா, ஏ, யா இது 2மே பார்த்தீங்கன்னா, மொழியின் முதலில் வருபவை அப்படின்னு சொல்றோம். அதாவது எங்கு, யாருக்கு இந்த மாரி தான் வந்து வினா வந்து கேட்போம். வினாக்கள் கேட்போம். ஸோ அப்ப ஏ, யா அப்படின்றது மொழியின் முதலில் வந்து வருபவை. அதுவே ஆ, ஓ பேசலாமா, பேசலாமோ, தெரியுமோ. ஸோ அப்ப ஆ, ஓ இது 2மே வந்து மொழியின் இறுதியில் வருபவை. மொழியோட முதலிலும், இறுதியிலும் வருபவை தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ அப்படின்ற எழுத்து. ஏ அப்படின்ற வினா எழுத்து பார்த்தீங்கன்னா, மொழியின் முதலிலும் வரும், இறுதியிலும் வரும் அப்படின்னு சொல்லுவோம். ஏன், நீதானே இப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே மொழியோட முதலிலும், இறுதியிலும் வருது அப்படின்னு சொல்றோம். இதான் வந்து ஏன்ற எழுத்து. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அகவினா, புறவினா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வினா எழுத்தையும் 2ஆ பிரிப்போம். ஸோ அகவினானா என்ன அப்படின்னா, ஆ சுட்டெழுத்து மாரி தான். அதாவது அகச்சுட்டு, புறச்சுட்டு பார்த்தோம்ல, அதே மாரி தான் அகவினா, புறவினா அப்படின்றது. அகவினா அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, எது, யார், ஏன் இச்சொற்கள்ல உள்ள வினா எழுத்துக்களை நீக்கினால், பிற எழுத்துக்கள்லாம் பொருள் தராது. அதுதான். அதாவது சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தருவது வந்து அகவினா அப்படின்னு சொல்றாங்க. அதுவே அவனா, வருவானோ,
இச்சொற்கள்ல உள்ள ஆ, ஓன்றது வினா எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும் அப்படின்னா, அதுதான் வந்து புறவினா அப்படின்றது. அதாவது ஒரு சொல்லோட புறத்தே இருந்து வினா பொருளை தருவது வந்து புறவினா அப்படின்னும் சொல்றாங்க. அப்ப சுட்டெழுத்துன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 3 இருக்கு. அதுவே வந்து வினா எழுத்துக்கள் பார்த்தோம்னா, மொத்தம் 5 இருக்கு. இது பார்த்தீங்கன்னா, "என் வீடு அங்கே உள்ளது" அப்படின்னு சொல்லுவோம். "தம்பி இங்கே வா. நீர் நீர் எங்கே தேங்கியிருக்கிறது? யார் அ யார் அவர் தெரியுமா? உன் வீடு எங்கே அமைந்துள்ளது?" அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுல வந்து ஒரு பேராகிராஃப் மாரி குடுத்திருப்பாங்க. "மனிதர்களுக்கு தேவையான பொருட்களை கிடைக்கச் செய்வதே வணிகத்தின் நோக்கங்களுள் ஒன்று" அப்படின்னு சொல்றாங்க. ஒரு இடத்தில் உற்பத்தியாகும் பொருட்களை வந்து பல இடங்களுக்கு அனுப்புவதும், பல இடங்கள்ல உற்பத்தியாகும் பொருட்களை ஓர் இடத்தில் கிடைக்கச் செய்வதும் தான் வணிகம் அப்படின்றது. கிடைக்கும் பொருட்களோட மதிப்பு கூட்டி புதிய பொருளாக மாற்றுவது வந்து சிறந்த வணிகம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மதிப்பு கூட்டு பொருள் மாரி, அதாவது ஆல்ரெடி இருக்கிற பொருளோட மதிப்பை வந்து இன்னும் கொஞ்சம் மாத்துறது. ஃபார் எக்ஸாம்பிள் கல் இருக்கு அப்டின்னா, கல்ல வந்து நம்ம விற்பனை செய்ய முடியாது. ஆனா, அதையே ஒரு செதுக்கி சிலையா மாற்றும் பொழுது, அத வந்து என்ன பண்ணலாம்? நம்ம விற்பனை செய்ய முடியும். அதுதான் மதிப்பு கூட்டு பொருள் அப்டின்றது. அதான் சிறந்த வணிகம் அப்டின்னு சொல்றாங்க. அந்த உதிரும் கல் தூளை கூட கோலமாவாக மாற்றலாம் அப்டின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து மதிப்பு கூட்டுதல் அப்டின்றது. கிடைக்கும் பொருளின் மதிப்பைக் கூட்டி புதிய பொருளாக மாற்றுவது தான் சிறந்த வணிகம் அப்படின்னு சொல்றாங்க. சிலை செதுக்கப்படும்போது உதிரும் கல்தூளை வந்து கோல மாவாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கலைச்சொல் பார்க்கலாம். கமோடிட்டினா என்னன்னா பண்டம் அப்படின்னு சொல்லுவோம். கமோடிட்டினா பண்டம். பெர்ரிஸ் அப்படின்னா பயணப் படகுகள் அப்படின்னு சொல்லுவோம். பெர்ரிஸ் அப்படின்னா பயணப் படகுகள். ஹெரிடேஜ் அப்படின்னா பாரம்பரியம் அப்படின்னு சொல்றோம். கன்சியூமர் அப்படின்னா நுகர்வோர். வாயேஜ் அப்படின்னா கடற்பயணம். கடற்பயணத்த தான் வாயேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்டர்பிரினர் அப்படின்னா தொழில் முனைவோர் அப்படின்னு சொல்லுவோம். என்டர்பிரினர் அப்படின்னா தொழில் முனைவோர். அடல்ட்ரேஷன்னா கலப்படம் அப்படின்னு சொல்றோம். அடல்ட்ரேஷன் அப்படின்னா கலப்படம். மெர்ச்சன்ட் அப்படின்னா வணிகர் அப்படின்னு சொல்றோம். மெர்ச்சன்ட் அப்படின்னா வணிகர். இதோட பார்த்தீங்க அப்படின்னா, 6த் தமிழ் புக்ல இயல் 6 வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இயல் 7 வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க் யூ.